வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2/6/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். 1 மணியோடைய ஷோ சரிங்களா. நமக்கு வந்து 6 மணி ஷோவே நமக்கு போடவே முடியறதில்ல. அது என்னன்னு தெரியல. நமக்கு கரெக்டாக டைம் பற்ற மாட்டேங்குது. நமக்கு கணக்கு எடுக்கிறதுக்கு அதுக்கு பற்றவே மாட்டேங்குது. போடவே முடியல. அதனால் நம்ம காலையில் ஒரு ஷோ போடுறோம், 8 மணி ஷோ போடுறோம். 6 மணி ஷோ முடியிற அளவுக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அது 8 மணி ஷோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். 6 மணி ஷோவில் சூப்பராக நமக்கு ஒரு வின்னிங் கிடச்சிது. 6 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அருமையான 35 அப்படிங்கிற 2 நம்பருமே நமக்கு அழகாக கிடச்சிது சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு வந்து நாளைக்கு 1 மணி ஷோவில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே பார்த்துருவோம் சரிங்களா. கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேர் மட்டும் கொஞ்சம் ரைஸ் ஆகாமல் ரெடி ஆகிருச்சு அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு ஃபுல் டிஜிட் வின்னிங் இல்லைனா 2 டிஜிட் வின்னிங் அது கண்டிப்பாக கொடுப்போம். அதுக்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் செலவு மெம்மனியாக போயிட்டுருக்குது. ஏன்னா அது நிறைய ஒர்க் இருக்காமா, அதெல்லாம் முடிச்சு தான் கொடுப்பேன்ட்டாங்க சரிங்களா. அதனால் கண்டிப்பாக நம்ம அது ரெடி ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே ரெடி பண்ணுறோம். கொஞ்சம் காசு அதிகமாக போட்டு கொஞ்சம் பெஸ்ட்டாகவே ரெடி பண்ணுறோம். பட் ரெடி ஆகட்டும். கண்டிப்பாக நம்ம அதுக்கு தான் அப்டேட் எப்படி வருது அதை கொடுத்துடலாம் சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 1 மணி 2ஆம் தேதி இல்லையா, 2ஆம் தேதி 1 மணி ட்ராவுக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் சரிங்களா. உங்களுக்கு கணக்கில் என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறது பாருங்கள். அதே மாதிரி ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடலாம் சரிங்களா. அதே மாதிரி வந்து இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படிலாம் நம்பர்கள் அமையுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். அது போக இந்த 3 ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 796, 355, 357 பரவாயில்ல. 2 நம்பர் ஒரே மாதிரி மேட்ச் ஆகிருந்தது, நல்லா இருந்தது. நம்ம கொடுத்த 3 நம்பர் 5 நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருந்தது சரிங்களா. அடுத்த ட்ராவில் நமக்கு என்ன நம்பர், நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் 796 அதை பேஸாக வச்சு ஆடுவாங்களா, இல்லை இப்போ அடிக்கப்பட்ட 357 அதை பேஸாக வச்சு ஆடுவாங்களான்னு பார்த்தா ரெண்டுக்குமே சம்மந்தமே இல்லாத ஒரு நம்பர் தான் எனக்கு கிடச்சிருக்கு. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. மேபி அப்படி கூட வந்து வின்னிங் வரக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா. அதுக்காக தான் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு 6ஆம் நம்பர் தான் காமிக்குது. எதனால் அங்கே 6ஆம் நம்பர் காமிக்குது, 3க்கு 6 தான் ஆடுவாங்க. நல்லா ஆடக்கூடிய நம்பர் தான். 3ஆம் நம்பருக்கு மேக்ஸிமம் 6ஆம் நம்பர் தான் ஆடுவாங்க. நம்ம 6 மணிக்கே தான் சொன்னோம். 7க்கு 3 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். அதான் திரும்ப பதிவு பண்ணணும். 6 மணி ரிசல்ட்டில் நம்ம பதிவு பண்ணும்போது என்ன சொன்னோம், 7ஆம் நம்பர் வந்தால் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். அதே மாதிரி வந்துருந்துச்சு சரிங்களா. அதே மாதிரி 9ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் பேசிக்காக வரும். அதுவும் உங்களுக்கு தலைவை தெரியாது. அதான் நம்ம 35 நம்பர் அழகாக பாஸ் பண்ணியிருந்தோம். நம்ம ஆல் போலே 35க்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னு தான் கொடுத்தோம். நம்ம அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க. அதே மாதிரி தான் நம்ம இந்த கணக்கு என்ன இருக்குன்னா 3 3 6 கூட்டி வைப்பாங்க அப்படின்னு நினச்சா அப்படி கிடையாது. 3ஆம் நம்பருக்கு பேசிக்காக 6ஆம் நம்பர் வரும். அதுவும் இந்த கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா. மேபி அது மாதிரி ஆடுறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும். எனக்கு என்னமோ இந்த ட்ராவில் கொஞ்சம் 0 கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது. அது எதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி ஏ போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏ போர்டிலே வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 9ஆம் நம்பர் வந்துடும், வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு கணக்கு ஏங்க 9ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா, நேற்று அடிக்கப்பட்ட நம்பரில் 796 அடிக்காங்க. அதை நம்பர் எதுவும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நம்பரை அதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் கணக்குலேயே வருது. ஏன்னா 2 நம்பருமே டாமினேட் அதிகமாக வரும். 3ஆம் நம்பருக்கு வந்து 3ஆம் நம்பருக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பருக்கு அதிகமாக 3ஆம் நம்பர் வந்துச்சுன்னா அதிகமாக வரக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து அதிகமாக வரக்கூடிய நம்பர் 7, அதே மாதிரி 9, அதே மாதிரி இதுக்கு வந்து 6. இந்த 3 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் சரிங்களா. 3ஆம் நம்பருக்கு வரக்கூடிய நம்பர் 3ஆம் நம்பருக்கு 7 வரும், 2வது 9 வரும், முதல் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் 6ஆம் நம்பர் வரும் சரிங்களா. இது வந்து ரொம்பவுமே எவர்கிரீன். இது வந்துக்கிட்டே இருக்கும். அது போக ப்ளஸ்ஸு இது 6ஆம் நம்பர் வரலன்னா எப்பயாச்சும் நாளைக்கு 5ஆம் நம்பர் வரும். 5ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப அதிகமாக வரக்கூடிய நம்பர். ஆனால் இதில் ரேராக வரக்கூடிய நம்பர் 5ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 4ஆம் நம்பரு, 2ஆம் நம்பர், இதெல்லாம் ரொம்ப ரேராக வரக்கூடிய நம்பர் சரிங்களா. ஆனால் 0ங்கிறது ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக வரும். 3க்கு 0ங்கிறது கம்ப்ளீட்டாக அது வேறு மாதிரியான நம்பரில் வரும். அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பர் மேபி வரும். அது லாஸ்ட் ப்ரையாரிட்டி தான். அது நம்ம மேபி அதிகமாக வரக்கூடிய நம்பர் 3ஆம் நம்பருக்கு 7, 9, 6ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா. அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பி போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா, எனக்கு இந்த ட்ராவில் வந்து 0 மேட்ச் ஆகுது. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏன் 0 வருது அப்படின்னா, என்னங்க 5ஆம் நம்பருக்கு 0 கொடுக்குறீங்க, அப்படி பவரில் கொடுக்குறீங்களே அப்படின்னா, அது என்னமோ நமக்கு 0 இந்த ட்ராவில் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்குது. அதில் தான் இருக்குதான்னு பார்த்துங்க. இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எப்போயுமே வந்து அப்படி கூட ஆடுவாங்க. 0க்கு 5ன்னு 0க்கு 6ன்னு 5க்கு 0ன்னு ஆடிடுவாங்க. மேபி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்களேன். வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணுங்க. வர்றதுனால தான் கொடுக்குறோம், இல்லைன்னா கொடுக்கவே மாட்டோம். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது இல்லைங்க, எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு 0 மேட்ச் ஆகுதுங்கன்னு சொன்னால் கூட எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக 0க்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சரிங்களா. 0 வரலைன்னு என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு 7ஆம் நம்பர் வரணும். 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வரணும். எதனாலனா 5க்கு 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா.
5க்கு 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் எப்போயுமே. இப்போ மட்டும் இல்லை, எப்போயுமே 5க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் 7. இங்கே இது பாருங்கள், நம்ம இங்கே எழுதிக்கிட்டு இருக்கிறோம், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 7க்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம இங்கே சொல்லிகிட்டு இருக்கோம், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 7க்கு 3ன்னு. அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். அப்படி தான் அது மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். 5க்கும் அதே மாதிரி 7 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும். எதனால் 5க்கு ரொம்ப நம்பர் செட் ஆகுதுன்னா, 5க்கு அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பர் 2. சரி, 5ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் கொடுத்துருவாங்க. 5க்கு 2, 5ம் 2 ஒரு காம்பினேஷனில் 5ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன். அந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும்போது அதே மாதிரி 5க்கு 7ங்கிற நம்பரும் ப்ராப்ளமாக செட் ஆகும். 5க்கு வந்து 7 அப்படிங்கிறது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக செட் ஆகக்கூடிய நம்பர். அதனால தான் அது கொடுக்குறோம். இருக்குதா அப்படிங்கிறது பாருங்கள். 7ஆம் நம்பர் பேசிக்காக வரணும், அது வர இருக்கா அப்படின்னு பாருங்கள். இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது 7ல் ஆரம்பிச்சிருக்காங்க, முடிக்கும் போது 7லேயே முடிச்சிட்டாங்க. 7ஆம் நம்பர் 796, 355, 357. ஓகேங்களா, அப்படி தான் அடிச்சிருக்காங்க. அதையே வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் ஒரு 7ஆம் நம்பருக்கான மேபி வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வந்துருக்கு அப்படின்னா டீட்டெயிலாக வருது அப்படின்னா எடுத்துங்க. நம்ம கொடுக்குற நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது. அதே மாதிரி மிஷின் சார்ட்டையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்க. நம்ம இப்போ கொடுக்குற நம்பர்லாம் ஒரு சொல்லி வச்ச மாதிரிலாம் கொடுக்க முடியுறது இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுப்போம். பட் சாஃப்ட்வேர் கையை விட்டு போனதுனால ஒரு தைரியம்லாம் போச்சு. தைரியமாக இருந்தது கூட இப்போ போயிடுச்சு. நமக்கு தைரியமே இல்லை. நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்துச்சு இல்லையா? சாஃப்ட்வேர் கையை விட்டு போனாலும் நம்மகிட்ட இல்லை. அதனால தான் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பேசிக்காக கீபோர்டு மட்டுமாவது இது வருது அது வருதுன்னு நம்ம தட்டி தூக்கிடலாம், பார்க்கலாம். அதே மாதிரி கீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? கீபோர்டில் நம்ம 4ஆம் நம்பர் வரணும். எதுக்கு 4 நம்பர் வருதுன்னா 7க்கு 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங். என்னங்க திடீர்னு நீங்கள் 7க்கு 4 ஸ்ட்ராங்குங்கிறீங்க, 5க்கு 7 ஸ்ட்ராங்குங்கிறீங்க? ஆமாங்க, ஏன்னா இந்த ஒவ்வொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நம்பருக்கு ஒவ்வொரு நம்பர் ஒரு கோஆர்டினேட் நம்பர் இருக்கும். சரிங்களா? ஜோடி நம்பர்னு சொல்லுவாங்க, ஓட்டு நம்பர்னு சொல்லுவாங்க, அடப்பு நம்பர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்காம நம்ம கெஸ்ஸிங் எடுக்க முடியாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓட்டு நம்பருமாங்க, ஜோடி நம்பருங்கிறாங்க, ஆல்டர்னேட் நம்பர், அதோட இப்போ தான் சொன்னப்போ ஆல்டர்னேட் நம்பரு, இதெல்லாம் வந்து இருக்குது. இல்லாமலாம் இல்லை. இல்லாமல் வந்து நீங்கள் கேம் ப்ளே பண்ணவே முடியாது. அது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ப்ளே பண்ண முடியும். அடப்பு நம்பர்லாம் என்னென்னு தெரியாமல் ப்ளே பண்ணுவீங்களா? பாக்ஸ் என்னென்னு தெரியாமல் ப்ளே பண்ணுவீங்களா? ஏபிபிசிஎஸ்சி என்னென்னு தெரியாமல் ப்ளே பண்ணுவீங்களா? அது மாதிரி தான் நம்ம வெளிலேருந்து கேட்குறவங்களுக்கு ஏபிபிசிஎஸ்சின்னு என்னங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏதாவது படமானு கேட்பாங்க. ஆனால் நமக்கு என்ன தெரியும்? ஏபிபிசிஎஸ்சி பிசின்னா நமக்கு தெரியும். அதுதான் சொல்கிறேன். பாக்ஸ் நம்பரு நிறைய பேர் பாக்ஸ் நம்பர் என்னென்னு தெரியாமல் இருக்காங்க. அது மாதிரிலாம் இருக்குது. அதை தான் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி வந்து இதுக்குன்னு நிறைய ஓட் நம்பர், ஜோடி நம்பர், அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 0 வருது அப்படின்னா, இப்போ கேஎல்லாம் பார்த்திங்கன்னா 0 வருதுன்னா 0டைய காம்பினேஷன் நம்பர் 4 வரும், 0 4 வரும், 1 வரும். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு காம்பினேஷன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி காம்பினேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி இப்போ இதே மெத்தடில் இப்படி வரும், 9 வரும். அதே மாதிரி 2ஆம் நம்பர் வரும். இதெல்லாம் வந்து ஒரே மாதிரியான நம்பரு. ஒரு நம்பர் உள்ளே வந்துருச்சுன்னா இதோட ஜோடி நம்பர்னு சொல்லி அப்படியே வரிசை பின்னாடியே வரும். அது எந்த போர்டில் வேணாலும் வரலாம். அதே நம்பரில் தான் வரும். இப்போ 9ஆம் நம்பர் ஒரு போர்டில் விழுகுது அப்படின்னா அதோட காம்பினேஷன் நம்பர் அடுத்த போர்டில் வந்து விழுந்துடும். அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இது ஒரு செயின் மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால் அது மாதிரி தான் வந்து விழுகும். அது மாதிரி தான் நம்மளும் கொடுக்குறோம். இப்போ முழுக்க நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மிஷின் எந்த மெத்தடில் சுற்றுதோ, எந்த மெத்தடில் வருதோ அதை தான் கால்குலேஷன் மெத்தடாக கொண்டு வரமே தவிர வேறு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் வரும். அதே மாதிரி 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 7ஆம் நம்பருக்கும் 4 நம்பருக்கு கொடுக்குறீங்க, நான் 7 நம்பருக்கு 3 நம்பர் கொடுக்குறேன். அப்படி தான் இது வருது. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 4 வருது, 3 வருது. 7ஆம் நம்பருக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்துடும், வராமல் போகாது. சரிங்களா? ஏன்னா இங்கே வந்து நமக்கு 3க்கு 9ங்கிற நம்பர் ஒன்று வந்துருச்சு பார்த்தீங்களா? 3க்கு 9 அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சுன்னா இது எப்போயுமே நார்மலாக வர்றது. இதை தாண்டி வரணும். இது தாண்டி வருதுன்னா இதோட பவர் 4ஆம் நம்பர் வரணும், இதோட பவர் 2ஆம் நம்பர் வரணும், இதோட பவர் 1ஆம் நம்பர் வரணும், இதோட பவர் 0 வரணும். புரியுதுங்களா? இப்படி தான் ஆடுவோம். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இது தான். 7, 9, 6, 5 இது முதல் ப்ரையாரிட்டி. செகண்ட் ப்ரையாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா 3க்கு 2, 3க்கு 4, 3க்கு 1, 3க்கு 0. இது செகண்ட். ஆனால் ஃபஸ்ட்டு இது தான். அதுக்கப்புறம் தான் இது. அதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு அது மாதிரி கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. இதுதான் பேசிக்கான ரூல். இப்படி தான் ஆடும், அப்படி தான் வரும். அந்த மிஷினுடைய மெத்தட் இப்படி தான் வரும். நீங்கள் எப்படி சுற்றினாலும் இப்படி தான் வரும். நீங்கள் ஓப்பனாக சொல்கிறேன்னே, நீங்கள் இப்போ ஒரு நம்பர் வந்து விழுகுதுன்னா, இப்போ ஒரு நம்பர் 1ல் வந்து விழுகுதுன்னா கடைசி நம்பர் இது தான் விழுகணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. ஏன்னா அந்த மிஷினுடைய வேகம் எந்த அளவுக்கு சுற்றி வருது, இந்த நம்பர் வந்து விழுந்து அடுத்த நம்பர் எப்படி வந்து விழுகும் அப்படிங்கிறத எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோமே தவிர சும்மா ரேண்டமாக கொடுக்கல. அதுக்கு தான் அந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஒரு நம்பர் இப்படி வருது விழுந்துச்சுன்னா இதோட காம்பினேஷன் நம்பர் எது விழுகும் அடுத்தது அப்படிங்கிறதுக்கு கணக்கு வச்சு அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் நம்பரை பிரித்து கொடுத்துரும். ஒரு சில நம்பர்கள் இப்படி தான் வந்து விழுகணும், இப்படி தான் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு அனுமானத்தை கொடுத்துரும். அது ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும். ஒரு 10 ட்ராவில் ஒரு 7 ட்ரா 8 ட்ரா மேட்ச் ஆயிரும். அதை தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் பண்ணணும் நம்ம. சரிங்களா? இது எப்படி சாஃப்ட்வேர் பண்ணணும்னா, இது தெரிஞ்சதுனால சாஃப்ட்வேர் பண்ணணும், இல்லை பண்ண முடியாது. எதையுமே தெரியாமல் வந்து சாஃப்ட்வேர் எப்படி பண்ண முடியும்? சும்மா இது மட்டும் வச்சு நம்பரை மட்டும் வச்சு சாஃப்ட்வேர் பண்ணிடலாமா? சாஃப்ட்வேருக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருந்தால் மட்டும் தான் அது பண்ண முடியும்.
அது மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு அது நம்ம கொஞ்சம் ரெடி ஆகிட்டோன்னா நம்ம டக்கு டக்கு நம்ம வந்து கொடுத்துருவோம் ஃபுல்லாகவே. சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள்.